أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இல்லை பொதுவாக இந்த சப்ஜெக்ட் மட்டுமல்ல, இது போல உள்ளவைகளாக இருந்தாலும் சரி, இப்போ கஸ்டம்ஸ் இருக்குது, மற்ற விஷயங்கள் உள்ளதாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு அடிப்படை தான் இருக்குது. இஸ்லாம் வந்து ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுப்பவர் லஞ்சம் வாங்குகின்றவர் ரெண்டு பேரையும் இஸ்லாம் சபிச்சிக்குது, கூடாதுன்னு இருக்குது. ஆனால் லஞ்சம் என்றது எப்போ ஆகும் என்று சொன்னால், ஏண்ட உரிமை பறிக்கப்படுற டைமில் அதை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறதெல்லாம் லஞ்சம். இன்னொருவருடைய உரிமையை நான் பறிச்சு எடுக்கிறதா என்னது, அதுக்காக வேண்டி விளங்கிட்டா இன்னொருவருடைய உரிமை அல்லது வசதியை, உரிமையை அல்லது வசதியை, உரிமைன்றது அது அவருக்கு போக வேண்டியது நான் எடுத்துடுறேன், அவரோட ஹக்கு நான் எடுத்துடுறேன், இதுக்கு லஞ்சம் கொடுக்கறது. வசதி என்றன்னா 10 பேர் லைனில் நிற்கிறாங்க, சரியா, நான் முதலாவது ஆளாக போகணுன்றதுக்காண்டி, அதாவது அவரும் போகத்தான் போகிறார், அவரோட உரிமையை நான் பறிக்கலை, நானும் போகத்தான் போகிறேன், நானும் பறிக்கலை, ஆனால் நான் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கறது. 10 பேருக்கு தொழில் கிடைக்க வாய்ப்பு, அதில் நானும் வருவேன். 10 பேருக்கு தொழில் கிடைக்க வாய்ப்பு, அதில் நானும் வருவேன். நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், நான் இந்த அவருக்கு எல்லாருக்கும் முன்னால் முதலாவது ஆளாக போய் என்ன செஞ்சிடுறேன், தொழிலை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்குறேன், இது வசதி, சரியா. இந்த 2 காரணத்துக்காக வேண்டியும் நம்ம ஒரு பணத்தை கொடுக்குறோம்னா நிச்சயமாக தான் என்னது லஞ்சம். அது சந்தேகம் இல்லை, நான் இன்னொருத்தோட உரிமையோ வசதியோ என்ன செய்கிறோம், நாங்கள் பறிக்கிறோம். அப்படி அல்லாமல் நான் என்னுடைய விஷயத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு உரிமையான எனக்கு தேவையான என்னுடைய சப்ஜெக்டை செய்ய போகிற நேரத்தில் ஒருத்தன் வந்து நீ பணம் தான் அப்படின்னு கேட்குறனாக இருந்தால், நான் அதுக்கு நான் கொடுத்தா தான் எனது உரிமையை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது எனக்குரிய வசதியை நான் எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நிலைமை அது இருந்து என்று சொன்னால், அந்த இடத்துல வசதியும் இல்லை ஒன்று இருக்குது. உதாரணம் 10 பேர் இருக்குது, இந்த 10 பேர் இடத்துக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பணம் கேட்பாங்க. 10 பேரில் ஒரு ஆளாக நீ வரணுமாக இருந்தால் அதுக்கு பணம் என்ன செய்ய தான். அப்போ நான் ஒரு வசதியான இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கூட என்ன செய்யும், அந்த பணத்தை செய்ய வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால், இது சூரத்தில் லஞ்சமாக இருந்தாலும், அதை அவன் கேட்குறது நான் கொடுக்குறேன் லஞ்சமாக இருந்தாலும், எனது உரிமை எனது வசதின்ற வாரத்தால் இது கப்பம் தான். இது விளங்கிட்டா, இது லஞ்சம் அல்ல. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ரோட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம், நிறுத்தினாவத்தே இவ்வளோ தந்தா தான் நீ என்ன செய்யலாம், இங்கே போகலான்டா கொள்ளை என்று சொல்லுவோம். அல்லது இது மன்னராக ஒரு ஆட்சி ரீதியாக வர்ணிச்சு தான் கப்பம் பண்ணுவோம், கப்பம் கட்டினா தான் நீ என்ன செய்யலாம் போகலாம் பண்ணுறோம். அப்போ இது வந்து நான் என் உரிமைக்காக நான் செய்கிற விஷயம். இதை வந்து எந்த வகையிலையும் என்ன செய்யலாது, பிழை என்றோ நான் குற்றவாளி என்றோ மார்க்கத்துக்கு முரணோட எந்த வகையிலும் என்ன செய்யலாம் சொல்ல இயலாது. இன்னும் சொல்ல போனால் சிலர் இதையும் மீறி பரவாயில்ல நான் சட்டப்படி தான் செயல்படுவேன், செயல்பட்டவனுக்கு அநியாயம் தான் நடக்குது. இப்போதான் கஸ்டம்ஸில் ஒருத்தன் வந்து என்னது இந்த இம்போர்ட் பண்ணுறாரு ஒரு கிளாஸ் ஐட்டங்கள் வைங்களேன், இம்போர்ட் பண்ணுறவர் என்ன கிளாஸ் ஐட்டமோ அல்லது என்ன இந்த ஃப்ரேம் கண்ணாடி ஃப்ரேம் ஐட்டம் உதாரணத்துக்கு இம்போர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், இம்போர்ட் பண்ணி அவர் முறையாக என்ன செய்கிறாரு நடந்து கொள்கிறார், லஞ்சம் கேட்குறாரு, முறையாக கணக்கு பாரு, கவர்மெண்ட்டில் என்ன டெக்ஸ் கட்டணும் அதை கட்டி தான் நான் வெளியாகணும், டெக்ஸே ஒரு கப்பம் அது வேறு, சரியா, அதை கட்டி தான் நான் வெளியாக வேண்டிய ஒருத்தர் நிற்கிறான்னு வைங்களேன். இவன் என்ன செய்யறான், கஸ்டம்ஸ் நேர்மைக்கு மேலே நேர்மையாக நடந்து கொள்கிறான். அவனோடைய எப்படி நேர்மைக்கு மேலே நேர்மையண்டா, ரைட்டு நீங்கள் எத்தனாவது வந்தீங்க, 10வது லைனில் போய் நில்லுங்கன்றான், சரியா. லஞ்சம் கட்டுறவன்ட்ட எல்லாம் டக்குன்னு வாங்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறான், இவரை வாரார், ரைட், பேப்பர் எல்லாம் க்ளீனாக தான் ஃபைல் எல்லாம் தான் சொல்லி போட்டு என்ன டீட்டெயில்ஸ் ஒன்று மிஸ் ஆகினா ஒரு ஃப்ரேம் எடுத்து பார்க்குறாரு, இதில் இதை குறிச்சிக்கு, இதில் இந்த டீட்டெயில்ஸ் என்ன செய்யலை குறிச்சில்லை, ரிஜெக்டட் போ. டெக்ஸும் கட்டி முறையாக போகணும்னு நினைக்கிறவனை கடைசிக்கு என்ன செஞ்சிடறான், அனுப்பிடுறான். ஏன்னா உன்னால் எனக்கு என்ன லாபம் இல்லை. இப்போ இது வந்து 1-2 பேருக்கு நடந்தால் பரவாயில்ல, இதான் 95% என்ன செய்யுது நடக்குது. அப்போ நடந்தால் இது ஒரே ஒரு முடிவு, முஸ்லீம் சமுதாயம் பிஸ்னஸே என்ன செய்யலாம் இப்போ பண்ண இயலாது அப்படின்ற இடத்துக்கு வரும். தங்களோட உரிமைகள் எதுவுமே பெற்றுக்கொள்ள இல்லாத, ஒரு வீட்டை கட்டிக்கல இல்லாத, ஒரு நிலத்தை கட்டிக்கல, ஒரு காலேஜ் கட்டிக்கல இல்லாத, எதுவுமே என்ன செய்யலாது செய்ய முடியாது என்கின்ற ஒரு இடத்துக்கு தான் என்ன செய்வாங்க வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் என்ன மெடிக்கல் காலேஜ் அதோ இதோ எதுவுமே வர முடியாது, அரசாங்கத்தில் உத்தியோகமோ எதுவும் பெற முடியாதுன்றது வரும். எல்லாமே கப்பமும் டெக்ஸும் மிக்க. இதே இடத்துல லஞ்சம் பண்ண என்ன செய்யலாது சொல்லலை. எனது உரிமையையும் எனது வசதி ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏண்டத்தை இன்னொத்தொன்றே இல்லை, நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் 10,000 கேட்குறான். அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய, நான் குற்றவாளி இல்லை, நான் என் உரிமையை பெற்றுக்கொள்கிறேன். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா விஷயத்துலையும் செயல்படுறோம். உதாரணமாக இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும் கேம்பிளிங் சூதாட்டம், அது சரியா, அதில் வட்டியும் இருக்குது, சூதாட்டம் பிரதானமாக அதில் என்ன செய்து இருக்குது, சூதாட்டம் 300 பேர் போட்டு 2 பேருக்கு பட்டு பாடுறது தான் அது. இப்போ ஃப்ளைட்டில் நம்ம ஏற போகிறோம்னா டிக்கெட் போகிறோம்னு சொல்கிறோம், இன்சூரன்ஸ்ன்றான், கட்டாயம் இன்சூரன்ஸ் இருக்கணும், சரியா, அவங்களோட பொருட்கள் அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும். அது நலவோ கெடுதியோ இன்சூரன்ஸை நம்ம நினச்சி பார்க்குறதும் இல்லை. அதில் ஒரு இன்சூரன்ஸ் 1000 2000 இன்க்ளூடடாக இருக்கும், நாங்கள் அதை பற்றி என்ன செய்கிறது இல்லை, கேட்குறதும் இல்லை. அப்படின்னா என்ன, நம்ம செய்கிற வேலை அது இயல்பில் என்ன செய்கிறோம்னா அவனுக்கு ஒரு கப்பத்தை கட்டிட்டு வரோம்,
அவனுக்கு ஒரு கப்பத்தை கட்டிட்டு நம்ம வந்துட்டே இருக்கிறோம். வாகனத்தை வெளியே எடுக்கிறோம்னா தேர்ட் கிளாஸ் கட்டாக என்ன செய்யணும், இன்சூரன்ஸ் போட்டு ஆகணும்னு சொல்கிறேன். நம்ம கட்டிட்டு தான் என்ன செய்கிறோம், வாகனத்தை வெளியே எடுக்கிறோம். அதே போல் இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கோ அல்லது மிடில் ஈஸ்ட்டுக்கு எங்களுக்கு வேலை வரணும்னா பீரோன்னு கட்டணும் பண்ணுவான். பண்ணிட்டான் பீரோன்னு கட்டணும். அது வந்து வருஷம் 5000 கட்டிக்கனே என்ன செய்யணும், ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அது சிலருக்கு தான் அது பயனளிக்குமே தவிர இன்சூரன்ஸ் தான் பெரும்பாலானவர்களுக்கு என்னது அது பயனளிக்கிறது இல்லை. பயனளிக்கிற மட்டும் இல்லை, அது கட்டுறதே என்னது கேட்டால் ஒரு நீ வந்து நம்பிக்கை என்ன செய்யணும், ஒரு பொறுப்பாக நடந்து கொள்ளணும் என்பதற்காக தான் கட்டுறது. இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து அங்கே கால் பண்ணால் இவன் சாகும் வரைக்கும் அவன் வாரதும் இல்லை. விளங்கிட்டா? அப்போ எல்லா வகையிலும் சொல்ல போனால் கட்டித்தான் நாம் மூவ் ஆகணும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் எனது உரிமையும் எனது வசதியும் செய்யறதுக்காக அப்படி ஒன்று கட்டுறதை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் இல்லை, எடுக்கிறவனுக்கு மட்டும்தான் அதில் குற்றம். ஏன்னா நான் என் அடிப்படை உரிமையை நான் என்ன செய்கிறேன், நான் பெற்றுக்கொள்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன். அதனால் அதில் எனக்கு அல்லாஹு ஆலம் மார்க்க ரீதியாக எந்த பிழையும் என்னது அதில் இல்லை.